கட்சிகளின் சார்பாகவும் இந்த தமிழக அரசு போட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தத்தை கிழித்தெறிவோம் என்று நாங்கள் அறிவித்திருக்கிறோம். அதன் அடிப்படையிலே இந்த கூட்டத்திற்கு ஜனநாயக தொழிலாளர் சங்கத்தினுடைய சார்பாக பொறுப்பாளர் அவர்கள் செந்தில்குமார் வாக்களித்தவன் தமிழன், வேலை மற்றும் வடக்கலுக்கா, ரசிகர்களே, பறி போகுது, பறி போகுது. ரசிகர்களே, பறி போகுது, பறி போகுது. உன் உரிமை அனைத்தும் பறி போகுது. வேலை வேண்டாமா, எதுவும் சும்மா கிடைக்கல. இன்று இருக்கும் உரிமைகள் அனைத்தும் ரத்தம் சிந்தி உயிர் கொடுத்தது. ரத்தம் சிந்தி உயிர் கொடுத்து வந்த உரிமைகள் அனைத்தும் இழக்க மாட்டோம். குறிப்பாக தமிழக இளைஞர்கள் இளைஞிகள் தமிழகத்தில் ஒரு மாற்று வேண்டும் என்று சொல்லி இரவு பகலாக சாப்பிடாம கடுமையாக உழைச்சி தேர்தல் காலங்களில் தன்னுடைய ரசிகர் எங்களுடைய விஜயை நாங்கள் முதலமைச்சர் ஆக்கியே தீர்வோம் என்ற கனவோடு தமிழக முதல்வரை ஆட்சி கட்டிலே அமர்த்தி இன்றைக்கு 100 நாளாயிருக்கிறது. ஓட்டு போட்ட தமிழருக்கு இன்று முதலமைச்சர் விஜய் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பரிசு என்னவென்று சொன்னால், ஊபியிலே ஒரு தனிநபர் கான்ட்ராக்டுக்காரரிடம் ஒப்பந்தம் போட்டு தமிழக போக்குவரத்து துறைகளில் இருக்கக்கூடிய நடத்துனர்களுடைய அனைத்து வேலைகளையும் உத்தரப்பிரதேசத்தினுடைய மாநில தொழிலாளர்களுக்கு இன்னைக்கு நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. இது மாபெரும் அயோக்கியத்தனம். தமிழகத்தினுடைய இறையாண்மையே போய்விட்டது. வெட்கமாக இருக்கிறது எங்களுக்கெல்லாம். இப்படி ஒரு சம்பவம் தமிழகத்தில் இதுவரைக்கும் எந்த முதலமைச்சர்களும் செய்ததில்லை. ஆனால் இந்த முதலமைச்சர் இப்படி ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். தமிழகம் கொதித்து எழ வேண்டிய சூழல் இருக்கிறது இன்றைக்கு. ஆனால் தமிழகம் பல்வேறு வகையில பிரிந்து கொண்டு இன்னைக்கு அமைதியான ஒரு போக்கை நிலவுகிறது. இப்படி போனால் போக்குவரத்து துறையில் மட்டுமல்ல, அனைத்து துறைகளிலும் இப்படி ஒரு நிலைமையை ஏற்படுத்தி தமிழனை பிச்செடுக்க விடுவார்கள் சொந்த நாட்டிலே. இந்த நிலையை நாம் மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழர்கள் அடங்க மறுப்போம், அத்து மீறுவோம் என்பதை நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு இந்த அரசு போடக்கூடிய அனைத்து ஒப்பந்தங்களையும் கிழித்தறிவோம். தமிழகத்திற்கு முதல் உரிமை, படித்த இளைஞனுக்கு முதல் உரிமை என்று சொல்லி தமிழக முதல்வரிடம் எச்சரிக்கையாக நாங்கள் இந்த நேரத்தில் பதிவு செய்து இந்த நகலை முதலமைச்சருக்கு எதிராக நாங்கள் கிழித்தெறிகிறோம்.